உட்காரு. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? வரிஜா, என்னங்க என்னாச்சு? இன்னைக்கு ஆபீஸ்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் காலையில வந்திருந்தாங்க. நம்மள கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. டாடி இருமா. என் செல்லம். இல்ல, இந்த மாதவனோட பொண்ணு மேரேஜ்னா எப்படி இருக்கணும்? எப்படிப்பா இப்படி ஒரு கல்யாணம் பண்ணா? டாடி ப்ளீஸ். என் மொத்த சொத்து இதுக்காக நான் செலவு பண்ணுவேமா? டாடி உங்களுக்கு போதை ரொம்ப ஏறிடுச்சு, போதும் போங்க போய் படுங்க. மம்மி ப்ளீஸ் டாடி கிட்ட சொல்லுங்க. நீங்க இருங்க. ஏய் நீ போய் உள்ள போய் தூங்க. குட் நைட்மா. குட் நைட் டாடி. வாங்க போலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இது போதும் வைங்க. லேட் ஆயிட்டே போயிட்டு இருக்குல்ல. நாளைக்கு காலையில நீங்க ஆபீஸ் போக வேணாம். 5 மினிட்ஸ் தான் கிடையாது. வாங்க. டாடி உங்களுக்கு பிரவீனை தெரியும்ல? நான் அவனை காதலிக்கிறேன் டாடி. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். No, 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 no. Wait. டாடி எனக்கு பிரவீனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். டாடி உங்களுக்கு பிரவீனை தெரியும்ல? அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஹாய் டாடி. அம்மா டிஃபன். நமர்தா, என்ன டாடி? நமர்தா, நேத்துல இருந்து நீ ஒரு மாதிரியா இருக்க. என்ன ஆச்சுமா? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஏய் சொல்லு. நான் ஒரு பையனை காதலிக்கிறேன் டாடி. என்ன செஞ்சிட்டு இருக்கா? ஸ்டில் எஜுகேஷன் டாடி. உன் கூட படிக்கிற பையனா? ஆமா டாடி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எனக்கு தெரியுமே. அப்படின்னு அவனே எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல? அவன் பேரு பிரவீன். நமர்தாவோட நுண்ணறிவை பத்தி எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லாம இருந்தாலும், அவ ஒருத்தனை விரும்பினான்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம்தான் அவகிட்ட அவனை பத்தி பேசணும்னு அப்போதைக்கு நான் சைலண்டா இருந்துட்டேன். அவன் கேரக்டர் நல்லது இல்ல, அவன் குடும்பத்தை பத்தி ஊர்ல நல்ல பேர் இல்லன்றது எனக்கு தெரியும். எப்படி? நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். எப்படி? நான் அவன் வீட்டுக்கு போயிருக்கேன் டாடி. அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி. எதுக்குமா வீட்டுக்கு எல்லாம்? உங்களுக்கு பிரவீனை ஏன் பிடிக்கல டாடி? அம்மா, உனக்கு விளக்க சொன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வயசு இல்லடா. டாடி மேல பாசமும் மரியாதையும் கௌரவமும் இருந்தா இந்த விஷயத்தை இத்தோட விட்டுரு. உங்க மேல ரெஸ்பெக்ட் இருக்கிறதுனாலதான் இந்த விஷயத்தை முதல்ல உங்ககிட்ட சொன்னேன். ஆனா இப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. இல்ல நமர்தா, அந்த பையன் நம்ம ஃபேமிலிக்கு சரியானவன் இல்ல. நான் சொல்றது கேளு. நீ அவன் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. அவன் கிட்ட காசு இல்லனா? நமர்தா, இங்க பாருமா, நீ வளர்ந்த விதம் வேற, அவன் வளர்ந்த சூழ்நிலை வேற. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. கேஸ்ட் ஃபீலிங்கா? என்னடி? வாழ்க்கையோட அடித்தட்டுல இருந்து வளர்ந்து வந்தவம்மா நானு. என்ன வாழ்க்கை அது? நீ உன் புத்தகத்துல படிச்சத நம்புற, நான் வாழ்க்கையில அனுபவப்பட்டதை நம்பிட்டு இருக்கேன். புக்குன்னு சொல்றீங்க? டாடி சொன்னதை கேட்டு இந்த விஷயத்தை இதோட விட்டு அவனை நம்ம நடுவுல கொண்டு வராத.
அவங்க ரொம்ப நல்லவங்க டாடி. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவனும் அவன் குடும்பமும் உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருக்கிறது உங்ககிட்ட இருக்க பணத்தை பார்த்தான்னு உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? அட இப்பதானே பணம் முக்கியம் இல்லன்னு சொன்னீங்க. சொல்லுங்க. என்னம்மா பேசிட்டு இருக்க? அது இல்லம்மா, ஒரு பையனை காதலிக்கிறது தப்பா? அவனை காதலிக்கிறது தப்புதான். எதுக்கு? ஏன் ஒரு ரீசன் சொல்லுங்க எனக்கு. நம்ரதா, சொல்லுங்க டாடி. அவன் வேண்டாமா? அட எனக்கு பிரவீன்னா இஷ்டம் டாடி. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அவனை விட லட்சணமான பையனை பார்த்து ஊர் அறிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறமா? என் பேச்சு கேளு. ஆனா நான் காதலிக்கிறது பிரவீனா டாடி. எவனையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? நான் சொல்றது புரியலையா உங்களுக்கு? இல்ல என்ன பார்த்தா லூஸ் மாதிரியா தெரியுது உங்களுக்கு? என்ன வெகுளின்னு நினைச்சிட்டீங்களா? நம்ரதா, காதல் கெதல்னு என்னம்மா நீ பேசிட்டு இருக்க? ஒழுங்கா படி. நீ உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க, புரிஞ்சுக்கோ. தெரியும். நம்ரதா, என்னது இது? சொல்லுங்க. நீங்களாவது சொல்லுங்க மம்மி. இவ்ளோ நேரம் வாய்க்கிட்டே பேசுனீங்கல்ல, இப்பயும் பேச மாட்டீங்க. நீ நல்ல பொண்ணுல, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஐயோ நம்ரதா, என்ன என்னம்மா இதெல்லாம்? நான் பிரவீனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் டாடி. என்ன ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா பிரவீன் தான் இந்த வீட்டு மருமக. அதுல ஃபிக்ஸ் ஆயிடுங்க. அவனும் அவன் குடும்பமும் சேர்ந்து என் பொண்ணை ட்ராப் பண்றாங்கன்னு தோணுது எனக்கு. அவன் ஏன் என் பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான்? அவன் பிளான் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. இந்த வாட்டி அவனுக்கு வார்னிங் வார்த்தையில இல்ல. புரிஞ்சிச்சுண்ணே, நான் பார்த்துக்கிறேன். நம்பர் தான் ரூம்ல இருக்கா? நீ காலேஜ் போகலையா? வனஜா, பொண்ணு சாப்பிட்டாளா? இல்ல. நம்ரதா,